Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிடிவாதமாகவே 6 பேர் என்னை சந்தித்ததை பச்சை பொய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற மிக முக்கிய பொறுப்புகளில் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவரே தன்னை சந்தித்த மூத்த முன்னோடிகள் 6 பேர் இந்த வலியுறுத்தினது பச்சை பொய் என்று சொல்லுகிற பொழுது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பயணிப்பார்கள் என்கிற பொதுவெளி கேள்வி. சார், குறிப்பாக விஜய் தரப்பில் இருந்து நாங்கள் அதிமுகவோடு எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசவில்லைன்னு புஷியானது மூலமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி விஜய் தரப்போடு அதிமுக தரப்பு ஒரு பேசிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. விஜய்க்காக எடப்பாடியார் காத்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதல் மாநாட்டை முடித்த 1-2 நாட்களிலேயே இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இந்த அரசியல் கட்சிகள் வருமா என்பது ஒரு இந்த $1 மில்லியன் கொஸ்டின் வாங்கலை, அது மாதிரியான நிலையில தான் இருக்கு. ஆனாலும் பாஜக தரப்பு அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு வரலாங்கிற ஒரு சிக்னல். குறிப்பாக டெல்லி பாஜக விரும்புவதாக தான் நமக்கு தெரியுது. மீண்டும் பாஜக அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்கா சார்? திடீர்னு ஒரு முறை பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை காலங்காலத்துக்கு சேர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது. ஆக இந்த ஊசலாட்டம் என்பது முடிவுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு 6 மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அமைதியாக இருக்காரு சார். கடந்த காலங்களில் அதிமுக ஓங்கி அடிச்ச அண்ணாமலை இப்போ சாஃப்ட் கார்னர்லையும் அவரையும் டெல்லி கட்டுப்படுத்தியிருக்காங்களோ ஒரு வேளை. அதாவது அவங்களுடைய பேர வலிமை அதிகரிச்சிருக்கு. கூட்டணியுடைய கட்சிகளுக்கு பேர வலிமை அதிகரிச்சிருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவோட இல்ல. ஓகே, ஆமா. அப்ப இதை நாம பயன்படுத்தி அங்கு அதிகமான இடங்களை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை திமுக தலைமை தராத பட்சத்துல அதிமுக வந்துருவாங்களா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு துரை கருணா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சகோதரா. சார், நலமா இருக்கீங்களா? நலமா இருக்கேன். நல்லா மகிழ்ச்சி சார். அதிமுகவுடைய நிறுவனர் திருமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவருடைய நினைவு நாளில் ஒரு நினைவிடத்துக்கு சென்று அதிமுகவினர் மலர் வளையம் வைத்து அஞ்சலியெல்லாம் செலுத்தியிருக்காங்க. எடப்பாடி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பார், நீங்களும் கவனிச்சிருப்பீங்க. எதிரிகளையும் துரோகிகளையும் நிச்சயமாக நாங்கள் பழிவாங்குவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவில் அதிமுக இருந்துக்கிட்டு இருக்கு. ஒரு தொடர்ச்சியான தேர்தல்களில் ஒரு தோல்வி. அதிமுகவை நீங்கள் எம்ஜிஆர் காலத்திலிருந்து ரொம்ப ரொம்ப கூர்மையாக கவனிக்கக்கூடிய ஒரு பத்திரிகையாளர். அதிமுக என்ன சார் தப்பிக்குமா? அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவா இருக்குது? குறிப்பாக பல்வேறு கட்சிகள்கிட்டையும் கூட்டணிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. பாஜக ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணுறாங்க, அதிமுக தரப்பு விஜய் ஒரு பக்கம் அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விசிகே வந்துடும், காங்கிரஸ் வந்துடும் அப்படிங்கிற ஒரு கனவுலையெல்லாம் எடப்பாடி இருப்பதாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதிமுகவுடைய உட்கட்சி நிலவரம் என்னவா சார் தற்போதைய நிலவரம்? எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு? 1972 முதல் 52 ஆண்டுகளாக இந்த அரசியல் இயக்கம் என்பது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி பாதையில் தான் போயிட்டு இருந்தது. 7 முறை ஆட்சி கட்சியாக இருந்தது. கிட்டத்தட்ட 31 ஆண்டுகள் இந்த மண்ணை ஆட்சி பண்ணியிருக்காங்க. ஆட்சி அதிகாரத்தில் இருந்த கட்சி 52 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஒரு பெரிய பின்னடைவை சரிவை சந்திச்சிருக்கிறது என்பது யதார்த்தம், உண்மை. அதுதான் கால நிலவரம் என்பது. இதற்கு காரணம் என்னென்னா, கட்சியில் ஏற்பட்ட பிரிவு, கட்சியில் ஏற்பட்ட பிணக்குகள், அந்த தனிமனித ஈகோ காரணமாக இந்த விரிசல்கள்லாம் ஏற்பட்டு ஒரு சரிவை சந்தித்திருக்கு. அதனுடைய விளைவு தான் நம்ம கடந்த சில பதிவுகளில் பேசுகிற மாதிரி 2024 நடைபெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் ஒரு பெரிய பின்னடைவு, பெரும் தோல்வியை சந்திச்சிருக்கு. இதன் பிறகும் நாம் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் கூடுதலான சரிவை, தோல்வியை சந்திக்க வேண்டும் என்று தான் கட்சியினுடைய மூத்த முன்னோடிகள். அதை எடப்பாடி உணர்ந்திருக்காரா? இல்லை, எடப்பாடி உணர்ந்திருக்கிறாரா என்பதை விடவும் அவர் உணர வேண்டும் என்பதுதான். ஏன்னா தான் இந்த கட்சியை கைப்பற்றி வைத்திருக்கிறோம், இதை யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது என்கிற ஒரு மனோபாவத்தில் செயல்படுகிறாரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, இந்த நிலைப்பாடு என்பது கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லாது அப்படிங்கிறது தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்று அவரோடு பயணிக்கிற மூத்த முன்னோடிகளுடைய கருத்தாகவும் இருக்கிறது. நம்ம இணைப்பு சாத்தியமே இல்லைங்கிறாரு. ஆமாம், அதுதான் சொல்கிறேன். அத்தகைய பிடிவாத போக்கு, நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலிமையான இயக்கமாக இன்று ஆட்சி கட்சியாக இருக்கிறது. அவங்களோடு 12 அரசியல் கட்சிகளும் ஒரு உறுதிப்பாட்டோடு இருக்கிறார்கள். இப்போ இந்த நிலையில் ஒரு பலகீனமான நிலையில் அதிமுக இருக்கிறது என்பது யதார்த்தம். ஏன்னா அவரே சொன்னார்ல, ஐடிவிங் கூட்டத்தில் ஒரு 10% வாக்குகள் நாம் இழந்திருக்கிறோம் அப்படின்னு. அதிமுகவின் வெற்றி, ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்குரிய வெற்றி சதவீதம்
கிட்டத்தட்ட 1.5% 3.5% தான். ஆக 10% வாக்குகளை இழந்த நிலையில் அதை மீட்டெடுப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த வியூகத்தை தான் இவர் வகுக்க வேண்டும். இப்போது இங்கிருந்து வெளியேற்றப்பட்டவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிருப்தியில் இருப்பவர்கள்னு கொஞ்சம் பேர் வெளியில் இருக்காங்க. அப்போ அந்த வாக்குகள் காலமெல்லாம் இரட்டை இலைக்கு வாக்களித்த வாக்காளர்களுடைய வாக்குகள் தான். அது ஒரு 5% 6% இருந்ததுன்னா அது இங்கே வருகிற பொழுது பலம் அதிகரிக்கும். அப்போ இந்த ஒன்றுபட்ட அதிமுக, வெற்றிக்கான அதிமுக என்று கருதுகிற கட்சிகள், வெளியில் இருக்கிற கட்சிகள், திமுகவோடு அணி சேர்ந்திருக்கிற கட்சிகள் இங்கே வரலாம், அதிக இடங்களை கிடைக்கும், வெற்றி வாய்ப்பும் அதிகமாக இருக்கும் என்கிற நம்பிக்கை வரும். ஆனால் இதுவரையிலும் அந்த நம்பிக்கை ஏற்படவில்லை மற்ற கட்சிகளுக்கு. கட்சி மீது மட்டுமல்ல, குறிப்பாக திரு எடப்பாடி பழனிசாமி மீது அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. அப்படி இருக்கும்போது கூட்டணிக்கான சிக்னல்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களே சார். விஜய்க்கு கொடுக்குறாங்க, பாஜக அதிமுகவுக்கு சிக்னல் கொடுக்குறாங்க, கூட்டணிக்கு வாங்கங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. கூட்டணி மைண்ட் செட்டை பொறுத்த வரைக்கும் எடப்பாடியார் என்ன சார் நினச்சிக்கிட்டு இருக்காரு? இல்லை, எடப்பாடி மீண்டும் 2026 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு எந்த தியாகத்தையும் செய்ய தயார் அப்படின்னு சொல்லியிருக்கார். சொல்லிவிட்டு அதற்கான வியூகங்களை வகுத்திருக்கேன். ஒரு வலுவான கூட்டணியை நான் கட்டமைச்சிருக்கேன், நான் அதை பார்த்துக்கிறேன், நீங்கள் தேர்தல் வேலைகளை பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஜெயலலிதா பாணியில் பேசியிருக்காரு. ஆமாம், பேசியிருக்கிறார். ஆனால் தொண்டர்களோ நிர்வாகிகளோ தலைமை பொறுப்புகளிலே இருப்பவர்களோ இவர் ஒரு வலிமையான கூட்டணியை, வெற்றிக்கான கூட்டணியை அமைப்பார் என்கிற நம்பிக்கை இல்லை. பொதுவெளிகளில் மக்கள் மத்தியில் பரவலாக 2024 தேர்தலுக்கு பிறகு அதிமுக வலுவிழந்து விட்டது என்பதை மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. தொண்டர்கள் மனதில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சு. அதனால தான் 2024 தேர்தலில் தீவிரமாக திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று தீவிரமாக களமாடவில்லைங்கிறது தான் கள யதார்த்தம். சார், அதிமுக தொண்டர்களுக்கு எடப்பாடி மீது நம்பிக்கை இல்லையா? எடப்பாடி மீது முழுமையான நம்பிக்கை இல்லை. அவரை சார்ந்தவர்கள், அவரால் ஆதாயம் பெற்றவர்கள் ஒரு சில குழுவினர் அவருக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் கட்சியில் காலமெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இரட்டை இலை வெற்றி பெற வேண்டும், அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தின் அடிப்படையில் காலமெல்லாம் வாக்களித்த அந்த தொண்டர்கள், அடிப்படை உறுப்பினர்கள், எந்த நிர்வாக பொறுப்பிலும் இல்லாதவங்க, அவர்கள் எல்லோருமே கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார்கள். அந்த எண்ணமும் உணர்வும் அவருக்கு இருக்கிறது. எப்படியாவது கட்சி ஒன்றுபட்டுவிடும் என்கிற நம்பிக்கையில் தான் இன்னும் இருக்கிறாங்க. பெரியவர்கள், மூத்தவர்கள் அதற்கான முயற்சியை எடுத்திருக்கிறார்கள். அந்த முயற்சி வெற்றி பெறும் என்கிறார்கள். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி இன்னும் பிடிவாதமாகவே, நம்ம கடந்த பதிவில் கூட பேசியிருந்தோம், 6 பேர் என்னை சந்தித்ததை பச்சை பொய் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அரசியல் கட்சியை வழிநடத்துகிற மிக முக்கிய பொறுப்புகளில் கட்சியின் பொதுச் செயலாளராக இருக்கிறவரே தன்னை சந்தித்த மூத்த முன்னோடிகள் 6 பேர் இந்த வலியுறுத்தினது பச்சை பொய் என்று சொல்லுகிற பொழுது எந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க பயணிப்பார்கள் என்கிற பொதுவெளி கேள்வி இருக்குல்ல. பல பேருமே அதிர்ச்சி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட திரு எடப்பாடி மீதான நடவடிக்கையை அவர் மீது ஒரு நடவடிக்கை எடுத்து அவர் இல்லாத ஒரு அதிமுக என்று வருகிற பொழுது மேலும் ஒரு மோசமான நிலை வந்து விடுமே என்கிற அடிப்படையில் தான் இவர்கள் இன்னுமே அமைதி காக்கிறார்கள். நிச்சயம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். இன்னும் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயத்துக்கு வந்துடுறேன். நாங்கள் இந்த தேர்தலில் எதிரிகளையும் துரோகிகளையும் வீழ்த்தி ஆட்சி அதிகாரத்திற்கு வருவோம் அப்படிங்கிறார். எதிரிகள்ங்கிற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினரா, துரோகிகள் என்று குறிப்பிடப்படுகிறது யாரை துரோகிகள்னு குறிப்பிடுகிறார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திரு எடப்பாடி பழனிசாமி அவருடைய துரோகத்தை வெளியில் போனவங்க, வெளியேற்றப்பட்டவர்கள் பட்டியலிட்டாங்க. யார் துரோகி என்கிற அந்த பட்டியலாம் கூட நமக்கு வந்தது. எனவே வெளியே சென்றவர்கள், வெளியேற்றப்பட்டவர்கள், அந்த கட்சிக்காக பாடுபட்டவர்கள், கட்சியிலே முக்கிய பொறுப்புகள் இருந்தவர், கட்சி விரோதமாக ஒருபோதும் நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபட்டதில்லை. திருமதி வி.கே. சசிகலாவோ மரியாதைக்குரிய திரு OPS அவர்களோ கட்சி விரோத நடவடிக்கைன்னு எதுலையுமே ஈடுபட்டதில்லை. இந்த ஒற்றை தலைமை என்று இவர் வந்ததற்கு பிறகு இவருடைய போக்கு சரியாக கட்சியை கொண்டு செலுத்த முடியவில்லை அவர் அப்படிங்கிற மாதிரியான பார்வை வந்ததுனால தான் அவங்க அந்த போர்க்குரல் கட்டாயம் வந்தது. அவர்களை வெளியேற்றி விட்டு அவர்களை துரோகிகள் பட்டியலில் திரு எடப்பாடி சேர்ப்பார் என்றால்
இன்னும் மிகப்பெரிய ஒரு தோல்வி சரிவு அதிமுகவுக்கு வரும் என்பதுதான் கள யதார்த்தம். இதை உணர்கிறாரான்னு பார்க்கணும். சார், குறிப்பாக விஜய் தரப்புல இருந்து நாங்கள் அதிமுகவோடு எந்த ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையும் பேசவில்லைன்னு புஷி ஆனந்த் மூலமாக ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. அதையும் தாண்டி விஜய் தரப்போடு அதிமுக தரப்பு ஒரு பேசிக்கொண்டிருப்பதாக ஒரு செய்திகள்லாம் போய்கிட்டு இருக்கு. விஜய்க்காக எடப்பாடியார் காத்துக்கிட்டு இருக்காரா? இல்லை, விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த முதல் மாநாட்டை முடித்த 1-2 நாட்களிலேயே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிரதிநிதிகளாக 1-2 பேர் சந்தித்து பேசியதாக அந்த தாவேக்காவனுடைய செய்தி தொடர்பில் இருக்கிற 1-2 நண்பர்களை நான் சந்தித்து பேசினபோது அவருடைய ஆலோசனைகளாக இருக்கும்போது பேசியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னார். ஆனால் அடுத்த நாளே புஷி ஆனந்த் அதிமுகவோடு நாங்கள் பேசலை, அவர் எங்களுக்கு எந்த வித கூட்டணி தொடர்பாக பேசலை அப்படிங்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தினுடைய ஒரு ஆகப்பெரிய அரசியல் கட்சி. ஒட்டுமொத்தமாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்தில் அந்த நிலைப்பாடு என்று இருந்தது. அப்போது தேசிய கட்சிகளானாலும் இங்கே இருக்கிற மாநில கட்சிகளானாலும் கூட்டணிக்கு தேடி வருவார்கள் அதிமுக. ஆனால் இன்றைய நிலை என்ன? அதிமுக வெயிட் பண்ணுறாங்க, கூட்டணிக்காக வெயிட் பண்ணுறாங்க. அதிமுக இந்த கூட்டணிக்காக வெயிட் பண்ணுது. வியூகம் வகுக்கிறேன்னு சொல்லி எந்த வாக்கு சதவீதம், எத்தனை வித சதவீதம் இருக்குது என்று அரசியலில் அவருக்கான மக்கள் ஆதரவு என்ன என்பதை தெரியாத தமிழக வெற்றி கழகத்தோடு நாங்கள் கூட்டணி பேசுகிறோன்னு அரசல் புரசலாக வெளியில் வந்ததுனால அவர்கள் மறுதளிக்கக்கூடிய நிலை வந்தது. அதிமுக அவருடைய வரலாற்றிலே இல்லாத அளவுக்கு ஒரு பெரிய, அதையும் தாண்டி தற்போதும் பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு தகவல் வந்துகிட்டு இருக்கே சார். ஆமாம், நிச்சயமாக இது இன்னும் வெளிப்படையாக இல்லை என்றாலும் கூட பேச்சுவார்த்தைகள், அந்த இவருடைய வியூக வகுப்பாளர்னு 1-2 பேர் வச்சுருக்காருன்னு சொல்கிறாங்க திரு எடப்பாடி பழனிசாமி. அந்த வியூக வகுப்பாளர்கள் காங்கிரஸோடும் பேசுகிறாங்க, கம்யூனிஸ்டுகளோடும் பேசுகிறாங்க, வெற்றி கழகத்தோடும் பேசுகிறார்கள். இப்படி பல்வேறு தரப்பினரோடும் விசிகாவோட கூட பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்பி இந்த அரசியல் கட்சிகள் வருமா என்பது ஒரு இந்த $1 மில்லியன் கொஸ்டின் வாங்கலை, அது மாதிரியான நிலையில தான் இருக்கு. ஓகே சார், ஆனாலும் பாஜக தரப்பு அதிமுகவுக்கு தொடர்ச்சியாக சிக்னல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, கூட்டணிக்கு வரலாங்கிற ஒரு சிக்னல். குறிப்பாக டெல்லி பாஜக விரும்புவதாக தான் நமக்கு தெரியுது. மீண்டும் பாஜக அதிமுக இணைய வாய்ப்புகள் இருக்கா சார் தமிழ்நாடு அரசியல் களத்தை பொறுத்த வரைக்கும்? இல்லை, தமிழ்நாட்டை பொறுத்தளவில் இங்கே தமிழகத்தில் இருக்கிற பாரதிய ஜனதா கட்சியினுடைய சில முக்கிய நிர்வாகிகளும் கூட தேர்தல் களத்தில் போட்டியிட வேண்டும் என்று விரும்புகிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து போட்டியிட்டால்தான் நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிற பலருமே விரும்புகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டுமென்றால் ஒன்றுபட்ட அதிமுகவோடு பாஜக இணைந்து போட்டியிட்டால் தான் முடியும் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய மத்திய தலைமையும் டெல்லி தலைமையும் விரும்புகிறது. அவங்க இந்த 2021 அந்த நிலைப்பாட்டில் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. இப்போது அந்த நிலைப்பாட்டிற்கு திரு எடப்பாடி ஒப்புக்கொண்டிருக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. பேச்சுவார்த்தைகள் இருக்கு, ஆனாலும் பாஜக விரும்புறாங்க அதிமுகவோடு போவதற்கு. நிச்சயமாக அதனால் சொல்றேன், பாரதிய ஜனதா கட்சியிலையும் விரும்புறாங்க. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அந்த பாஜக ஆதரவு மனநிலையில் இருக்கிற பல பேர் நாம பார்த்துருக்கிறோம். 24 தேர்தலுக்கு பிறகு சொன்னார்ல எஸ்பி வேலுமணி அவங்களோட இணைந்திருந்தோன்னு. அப்போ அந்த மனநிலையில் இருக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அவங்களுடைய பார்வை என்னன்னு கேட்டால், மாநில ஆட்சி கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது, அவருக்கு நம்ம நேரடி எதிரிகளாக இருக்கிறார்கள். மத்திய ஆட்சி கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. ஒரே நேரத்தில் 2 கட்சிகளையும், மத்திய கட்சியும் மாநில ஆட்சி கட்சியும் பகைக்கக்கூடாது. திமுகவுக்கு எதிராக நாம் களமாடுகிற பொழுது நமக்கு பாதுகாப்பாக மத்திய கட்சி இருக்க வேண்டும் என்கிற அந்த உணர்வும் கூட சிலருக்கு இருக்கிறது. எனவே அந்த நிலைப்பாட்டில் இருக்கிற இந்த 2 தரப்புமே ஒரு சாஃப்ட் இருக்குல்ல, அவங்க மத்தியில் நிச்சயமாக இணைந்தால் 2024 ஆட்சி அதிகாரத்திற்கு வர முடியும், பெற முடியும் அப்படிங்கிற மாதிரியான பார்வை இருக்கு. ஓகே, இதில் திரு எடப்பாடி பழனிசாமி கடந்த மாதம் நினைக்கிறேன் அவர் அதெல்லாம் நம்ம கூட்டணிங்கிறதெல்லாம் தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவோம், பாஜகவோடு கூட்டணி உண்டான்னு கேட்டதுக்கு அவர் மறுக்கலை. அதை நம்ம தேர்தல் நேரத்தில் பார்த்துக்கலான்னு கடந்து போனார். அடுத்த நாளே ஜெயக்குமார் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. ஆமாம், கேபி முனுசாமி நான் கமிட்டரா பதில் சொன்னாரு. அதற்கு பிறகு ஜெயக்குமார் பாஜகவோடு கூட்டணி கிடையாதுன்னு சொன்னாரு. அதுதான், இதுலயே அவங்க ஒரு உறுதிப்பாடு இல்லாத நிலைமை இருக்கு. கட்சியில மேல்மட்டத்தில் இருக்கிறவர்களே ஒரு கருத்தை உறுதிப்பாட்டோடு, இப்ப திடீர்னு ஒரு முறை பாஜகவோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை காலங்காலத்துக்கு சேர மாட்டோம் அப்படிங்கிறாங்க. அப்புறம் தேர்தல் வரட்டும், தேர்தல் நேரத்தில் பார்த்துக்குவோம் அப்படிங்கிறது.
ஆக இது இந்த ஊசலாட்டம் என்பது முடிவுக்கு வருவதற்கு இன்னும் ஒரு 6 மாதமாவது ஆகும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை அமைதியாக இருக்காரு சார். அதிமுக பற்றி எந்த கேள்வி கேட்டாலும் கூட்டணியை பற்றி டெல்லி தலைமை தான் முடிவெடுப்பாங்க. கடந்த காலங்களில் அதிமுக ஓங்கி அடிச்ச அண்ணாமலை இப்போ சாஃப்ட் கார்னர்லையும் அவரையும் டெல்லி கட்டுப்படுத்தியிருக்காங்களோ ஒரு வேளை? இல்லை, அந்த பார்வை பொதுவெளியில் இருக்கிறது. லண்டன் செல்வதற்கு முன்னால் ஆமாம் ஒரு மிக தீவிரமாக களமாடிய திரு அண்ணாமலை அவர்கள் இப்போ லண்டன் போயிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த ஒரு சர்வதேச அரசியல் பயிற்சிக்கு பிறகு ஒரு பக்குவத்தோடு எதையும் அணுகுகிறாரோ அப்படிங்கிற பார்வை இருக்கிறது. நிச்சயமாக 2026 தேர்தலில் முதல்ல என்டிஏ தலைமையில் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தார். ஆமாம் இப்போ அதையும் கூட தவிர்த்துட்டாரு. நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான விமர்சன கருத்தையும் தவிர்த்துட்டார். நேற்று கூட மரியாதைக்குரிய புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றி அவர் ஸ்லாகித்து 2-3 பக்கம் அறிக்கை கொடுத்துருந்தார். அது திரு அண்ணாமலை அவர்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடியோடு கம்பேர் பண்ணி பேசினது அது வந்து அதிமுக தரப்பு ரசிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஒப்பிட்டு சொன்னதை மட்டும்தான் அதிமுக வந்து ஒரு எதிர்ப்பு கிளம்பியது. அதற்கு பதிலளித்த திரு அண்ணாமலை அவர்கள் இந்த தேசத்திற்கான தலைவர், அவர் பாரத ரத்னா, வெறும் அதிமுக ரத்னா கிடையாதுன்னு சொன்னார். அந்த பிரஸ் மீட் நானும் போயிருந்தேன். ஆமாம், அதனால் அவரை பேசுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது அப்படிங்கிற. ஆக அதிமுகவோடு ஒரு இணக்கமான போக்கை கடைபிடிக்க வேண்டும் என்கிற எண்ணம் பாஜகவுக்கு இருக்கிறது என்பது இதன் மூலமாக பாஜக தலைவர்களுடைய இந்த பேட்டிகள் மூலமாக ஒரு அதிமுகவுக்கு எம்ஜிஆருக்கான ஒரு வாக்கு வங்கியை கவருவதற்காக அண்ணாமலை இப்படி பேசுகிறாரா சார்? இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் என்பது பாஜகவிற்கு அவ்வப்போது கிடைத்து வருகிறது. சரி, இது கூடுதலாக கிடைக்க வேண்டும் அப்படிங்கிற பார்வை திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருக்கலாம். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. அப்போ அந்த நிலைப்பாடு ஒன்றுபட்ட அதிமுக, வலிமையான அதிமுக என்று வருகிற பொழுது நிச்சயமாக அந்த கூட்டணி என்பது வெற்றி கூட்டணியாக தான் அமையும். அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இது சாத்தியப்படாமல் எல்லோரும் பிரிந்து 4 முனை 5 முனை பூட்டி என்று வந்து விட்டால் மிக எளிதாக திமுக வெற்றி பெற்றுவிடும் என்பதுதான் இன்றைய கள யதார்த்தமாக இருக்கிறது. ஓகே சார், சமீபத்தில் திமுகவுடைய இந்த செயற்குழு பொதுக்குழு நடந்து முடிஞ்சிருக்கு. குறிப்பாக அந்த தீர்மானங்கள்லாம் போட்ட பிறகு நிர்வாகிகளை பேச கூப்பிட்டுருக்காங்க. கட்சிக்கு எதிராக ஒரு சில விமர்சனங்கள், எதிராகன்னு சொல்ல முடியாது, கட்சியின் மீது சில விமர்சனங்களை வைத்த நிர்வாகிகள் மீது சிஎம்ஏ உரிமையில் பேசி மேடை விட்டு இறங்குலாம் வந்து சொன்னதாக சில பத்திரிகைகளை வந்து செய்தியெல்லாம் வெளியாகியிருக்கு. அந்தளவுக்கு ஒரு கடுமையாக நடந்துக்கிட்டாரா சிஎம்? ஒரு விமர்சனத்தை கூட உட்கட்சி விமர்சனம், அதாவது சொந்த கட்சிக்காரர்களை விமர்சனம் வைக்கிறாங்க. அந்த விமர்சனத்தை ஏன் வந்து புறம் தள்ளணும்? பல்வேறு விஷயங்களை பேசியிருக்காங்க. குறிப்பாக அதிமுகவினருக்கு தான் டெண்டர் கிடைக்கிது, திமுக அவங்களுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விஷயக்காக நம்ம வந்து கலெக்டர் ஆஃபீஸ்க்கோ ஒரு தாசில்தார் ஆஃபீஸ்க்கோ போனால் எங்களை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியிருக்காங்க களத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள். அதையெல்லாம் சிஎம் ரசித்த மாதிரி தெரியல. நடந்து முடிந்த அந்த செயற்குழு பொதுக்குழு எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, திராவிட கட்சிகளினுடைய செயற்குழு பொதுக்குழு என்பதே உட்கட்சி விவகாரங்களை, இருக்கிற பிரச்சனைகளை பேசி தீர்க்க வேண்டும் என்பதுதான் அங்கே நடக்கிறது. காலங்காலமாக பேரறிஞர் அண்ணா காலம், கலைஞர் கருணாநிதி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம், ஏன் செல்வி ஜெயலலிதா காலத்துக்கு கூட தொடக்க காலத்தில் 89, 90, 96 காலகட்டங்கள் எல்லாமே இது மாதிரி ஆரோக்கியமான விவாதங்கள் அனுமதிக்கப்பட்டது. கீழே இருந்து பேச அனுமதிக்கப்பட்டது. நீங்கள் அப்படி அனுமதிக்கிற பொழுது மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மீதே குற்றச்சாட்டு சொல்லி பேசிய வரலாறுகள்லாம் பிரிந்து போனவர்கள்லாம் உண்டு. அண்மையில் மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னிலேயே செயற்குழுவில் ஒரு விவாதம், கடுமையான விவாதம் வந்து வீரபாண்டி ஆறுமுகம் பேசுகிற பொழுது திரு ஸ்டாலின் அவர்களுடைய செயல்பாடுகளை அவர் விமர்சித்து பேசிய பொழுது அவர் அடிக்க பாய்ந்தார்கள். கருணாநிதி எழுந்து ஏன் முன்னாடியே இப்படி ஒரு செயலா, இதை அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிக கடுமையாக எச்சரித்ததெல்லாம். ஸ்டாலின் மீது வீரபாண்டியார் அடிக்க பாய்கிறார். கலைஞர் வந்து எழுந்து சொல்கிறார், ஏன் முன்னாடியே இந்த மாதிரி நடந்துக்கிறீங்கன்னா எப்படி கட்சி ஆரோக்கியமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கடுமையாக விமர்சனம் பண்ணி உட்காரும், உங்களெல்லாம் வெளியேற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் கடுமையாக இருக்கிறார். அப்போ இந்த செயற்குழு என்பது திராவிட இயக்கத்தினுடைய ஒரு ஆரோக்கியமான விஷயமாக தான் நான் பார்க்குறேன். நடைபெற்று முடிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அவசர செயற்குழு, அவசர பொதுக்குழு வாய்ப்பே இல்லை, தொண்டர்களை யாருமே பேச அனுமதிக்கவே இல்லை. அப்போ இந்த சூழலில் அவங்க தான் அனுமதிச்சிருக்கணும். அதிமுக தொடர்ந்து தோல்வி ஏன்
இந்த தோல்விக்கு காரணம் என்ன ஆய்வு கூட்டமே கலைபெற கூட்டமா மாறிடுச்சு. ஆமா, ஆமா. பேச விட்டுருந்தாங்கன்னா இன்னமும் பொதுக்குழுவும் கலைபெறமா மாறி இருக்கும். இருந்தாலும் கட்சி ஆரோக்கியமான வளர்ச்சியை நோக்கி போகும். அந்த ஆரோக்கியமான விவாதம் அங்க நடைபெற்று அதை அதிமுக பண்ணிருக்கணும், பண்ண விட்டுட்டாங்க, பண்ணாம தவற விட்டுட்டாங்க. ஆமா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் அது நடைபெற்றிருக்கிறது. அதனால வரவேற்கத்தக்கது, எந்த மாற்று கருத்தும் இல்லை. எப்போதுமே ஒரு விமர்சனம் என்று வருகிற பொழுது அந்த விமர்சனத்தை உள்வாங்கி அதை தீர்ப்பதற்கான விஷயங்களை தான் பண்ணணும். செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற போது நான் ஒரு சில பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கிறேன். ஹீரா சந்திரன் தென்னார்காடு மாவட்ட அதிமுக செயலாளர், அவர் வந்து அமைச்சர்கள் மீது அதிகாரிகள் மீதெல்லாம் கடுமையான குற்றச்சாட்டை சொல்லி பேசுனாங்க. செல்வி ஜெயலலிதா பதிலளித்தார். அதே மாதிரி அடுத்து 92, 93 காலகட்டம் நினைக்கிறேன், இங்கே தான் ராஜா முத்தையா ராணி மையமை மன்றத்தில் ஒரு பெரிய பொதுக்குழு நடக்கிற போது ஆதிராஜாராம் என்கிற இன்றைக்கு அமைப்பு செயலாளர் இருக்கிற அவர் வந்து அமைச்சர்கள் மீது கடுமையான குற்றச்சாட்டை சொன்னார். இந்த பரிந்துரைக்காகவே நான் என்னுடைய லெட்டர் பேடில் 2 லெட்டர் பேடு தீர்ந்து போச்சுமா, ஆனால் ஒன்றுமே நடக்கலை, யாருமே பண்ணலைன்னு. இதை தான் செயற்குழு நேற்று திமுக சொல்லியிருக்காங்க. ஏன்னா அமைச்சர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட பொறுப்புகளிலே இருப்பவர்கள், அவங்க வந்து சில சாமர்த்திய சாதுரிய நடவடிக்கைகள் மூலமாக கணிசமான தொகையை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, கான்ட்ராக்ட் அதெல்லாம். ஆனால் கீழே அந்த நகர ஒன்றிய பேரூர் கிளைகளில் இருக்கிற கட்சியினர்களுக்கு எதுவுமே கிடைக்காது, கிடைக்கிறதில்ல. தங்கள் குமுறலை எங்கே வெளிப்படுத்துவாங்க? தலைவரை பார்க்க முடியாது. அறிவாலயத்துக்கு கலைஞர் மாதிரி அவர் அடிக்கடி வர்றதில்லை, எப்போவாது தான் வர்றாரு. கோட்டை பக்கம் தலை காட்டவே முடியாது, அவரை சந்திக்க முடியாது. கலைஞர் கூட ஈஸியாக பார்த்துட்டு. அப்போ இது செயற்குழு பொதுக்குழுவில் தான் இது தொடர்பாக விவாதிக்க முடியும், பேச முடியும், தங்களுடைய மன குமுறல்களை கொட்ட முடியும். ஓகே, எதிர்கட்சிகளை, இங்கே ஆளுங்கட்சியின் ஆதரவு நிலைப்பாட்டில் கூட்டணி இருக்கிற கட்சிகளை கூட விமர்சிச்சிருக்கிறாங்க. அப்போ இதை உள்வாங்கி இதற்கு தீர்வு என்ன என்பதை முதலமைச்சர் கட்சியின் தலைவராக இருக்கிறாரு, இது தொடர்பாக நான் ஒரு குழு போடுறேன், துணைத் தலைவர் தலைமையில் அல்லது அங்கே இருக்கிற துணை பொதுச் செயலாளர் தலைமையில் ஒரு குழு போடுறேன், என்னென்னு விசாரித்து நான் உங்களுக்கு தீர்வு காணுகிறேன் என்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். ஏன்னா ஒரு விஷயம் உதடு கடந்தால் உலகு கடக்கும் சொல்லுவாங்க. அங்கே பேசப்பட்டது வந்துருச்சு, இல்லை இப்போ பத்திரிகைகளை வந்துருச்சு. நிச்சயமாக இந்த குமுறல்களை வெளிப்படுத்திய நிர்வாகிகள் தங்களுடைய மனக்குமுறலை ஊடகங்கள் வாயிலாகவும் வெளிப்படுத்துவார்கள். அதுதான் நான் இருந்திருக்கேன். ஓகே, இந்த செயற்குழுவில் பேசப்பட்ட விஷயங்கள் மரியாதைக்குரிய கலைஞர் கருணாநிதி அவரே பத்திரிகைகளுக்கு அனுப்புவார். ரகசிய கூட்டம்னாலும் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிற மாதிரியான அந்த தகவல் பொதுவெளிக்கு போகணும். கட்சியில் கீழ்மட்டத்தில் இந்த செயற்குழு இருக்கிற அந்த 500, 600 பேருக்கு மட்டுமே தெரியக்கூடாது, கட்சி தொண்டர்களுக்கும் தெரியணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லுவார். அந்த மாதிரி இவர் அறிவுரை ஸ்டாலின் அவர்கள் பேசி அது வந்து பத்திரிகைகளில் வந்திருந்ததுன்னா இன்னும் அவருக்கான மரியாதை கூடுதலாக இருக்கும். கட்சி தொண்டர்கள், கட்சியின் அந்த குமரர்களை வெளிப்படுத்தியவர்களுக்கு ஒரு ஆறுதலாகவாது இருக்கும். அதை தான் அவர் செய்திருக்கணும். அமைச்சர்களையும் மற்றவர்களையும் அழைத்து நான் பேசி உங்களுக்கான பிரச்சனைகள் குறைகள் என்ன என்பதை நான் களைகிறேன், நீங்கள் கவலைப்படாமல் 2026 நோக்கி பயணிங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருக்கணும். ஆரோக்கியமான விவாதம் நடைபெற்று அந்த விவாதத்தை அனுமதிக்காமல் நம்ம பத்திரிகையில் பார்த்தோம், ஒருமையில் கூட இறங்கு கீழே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்னார் அப்படின்னு சொல்லி. இது ஒரு தலைமைத்துவத்துக்கு, தலைமை பண்புக்கு அழகில்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருப்போம். ஏன்னா சாதாரணமாக புதிதாக எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துடலை. 52 வருஷ அனுபவம் 1971-72 மாணவர் திமுக அமைப்பை தொடங்கி அதிலிருந்து பயணப்பட்டு இளைஞரணி வந்து கட்சியில் மேயராக வந்து அமைச்சராக இருந்து துணை முதல்வராக வந்து இப்போ முதல் பக்குவப்பட்ட ஒரு தலைவராக இருக்கிறதுனால அவர் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி அவர்களை நெறிப்படுத்தி ஆற்றுப்படுத்தி இருக்க வேண்டும் என்பதுதான் திமுகவினருடைய விருப்பமாக இருக்கிறது. திமுக கூட்டணிக்குள்ளே இருந்தும் சில எதிர்ப்பு குரல்கள் வந்துக்கிட்டு இருக்கு. சமீப காலமாக சிபிஎம் பாலகிருஷ்ணன் அவர்கள் ரொம்ப கடுமையான விமர்சனங்கள்லாம் வைக்கிறாங்க. விசிகாவிலிருந்து வன்னியரசு அவர்கள் வந்து 25 சீட்டு வந்து எங்களுக்கு தரணும்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அது வந்து திருமாவும் என்ன சொல்கிறாரு, அது வந்து வன்னியரசுடைய ஸ்டேட்மெண்ட்டு, கட்சியோட ஸ்டேட்மெண்ட் கிடையாது. ஒரு கூட்டணியில் இருக்கும் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான சீட்டு கேட்பது இயல்பு தான் அப்படிங்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் போய்கிட்டு இருக்கு. சார், திமுக கூட்டணிக்குள்ளே மறுபடியும் எதுவும் இஷ்யூ தலை தூக்கியிருக்கா சார்? இப்போ நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளராக தான் திரு வன்னியரசு. ஆமாம், ஆதரஜனா இருந்த அதே பொறுப்பு. ஏற்கனவே ஒரு துணை பொதுச் செயலாளர் அவருடைய தனிப்பட்ட கருத்தை வெளியிட்டிருக்கிறாருன்னு சொல்லி அவர் 6 மாத காலம் சஸ்பெண்ட் பண்ணாங்க. அவர் வெளியிலே போயிட்டார். இப்போ அந்த நடவடிக்கையை வன்னியரசு மீறி எடுப்பாரா அப்படின்னு திமுக தரப்பில் கேட்குறாங்க. தனிப்பட்ட கருத்துன்னு. அப்படியா? அது போன்ற நடவடிக்கை எடுக்க தயாரா? அவரே ஆரம்ப காலத்துல இருந்து வன்னியரசு திருமாவோடு பயணிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆமாம், அவருடைய நிழலாகவே பயணித்து இந்த விடுதலை சிறுத்தை இயக்கம்
வளர்ச்சி பெறுவதற்கு ஒரு தூணாக வன்னியரசு இருந்திருக்காரு, எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போ திமுக தரப்பிலிருந்து அந்த கேள்வி எழுப்புறாங்க. தனிப்பட்ட கருத்துன்னா சாதாரண மாவட்ட கிளை அமைப்புகள் இருக்கிற பேசின பரவாயில்ல, உயர் பொறுப்புகள் திருமாவை மீறி, திருமாவனுடைய வார்த்தைகளை மீறி, திருமாவனுடைய எண்ணத்திற்கு மாறாக ஒருபோதும் வன்னியரசு செயல்பட மாட்டார் அப்படிங்கிற ஒரு ஆழமான கருத்து என்பது இருக்கு. ஸோ அந்த சூழலில் இருக்குது. ஆனால் விருப்பங்களை தெரிவிப்பது என்பது நிச்சயமாக கட்சியின் விருப்பம்தான். ஓகே, திருமாவுக்கும் அந்த விருப்பம் இருக்குது. 25 தொகுதி கொடுத்தா வேணான்றுவாரா? வாங்கிப்பாங்க. இருக்கிறது. நீங்கள் அரசியல் இயக்கத்தில் கடந்த 1989 நம்ம பார்த்து வருவோம். அந்த ஆட்சி மாற்றம் என்பது மாறி மாறி வந்து 89 90 திமுக இருந்தது, 97 அண்ணா திமுக, 96 திமுக, 2001 அண்ணா திமுக, 2006 திமுக, 2013 ஒரு மாறி மாறி தான் ஆட்சிக்கு வந்திருக்காங்க. 5 ஆண்டுகளுக்கு ஒரு 89ல இருந்து 2011 வரைக்கும். ஆமாம். என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அணி சேர்ந்திருக்கிற கூட்டணி கட்சிகள் ஆட்சி அதிகாரத்திற்கு திமுகவை கொண்டு வருவார்கள். ஒரு 3 மாதம் 6 மாத காலம், ஒரு வருட காலத்துக்குள்ள அரசின் செயல்பாடுகள் மீது விமர்சனம் வரும். அந்த விமர்சனம் என்பது போராட்டமாக மாறும். அப்படி போராடுகிற பொழுது அப்படியே அவர்கள் அதிமுகவோடு அணி சேர்ந்து திமுகவுக்கு எதிராக போராடுவார்கள். அப்போ அந்த அணி என்பது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணியாக கட்டமைக்கப்பட்டு அதிமுக ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு இந்த கூட்டணி கட்சிகள்லாம் காங்கிரஸ், பாமக, தேமுதிக எல்லாமே இவங்ககிட்ட இருப்பாங்க. அந்த முந்தைய அணுகுமுறை தான். அதிமுகவினுடைய செயல்பாடு ஒரு விமர்சனத்துக்கு உட்பட்ட மாதிரி இருந்ததுன்னா அதே மாதிரி அந்த 6 மாதம் ஒரு வருட காலத்தில் அங்கேருந்து விலகுவார்கள், திமுகவோடு சேருவாங்க. அப்படி வருகிற பொழுது திமுக ஒரு பொது மேடையை உருவாக்கி அவங்கள எடுத்துடும். கடந்த 2019 கடந்த சில தேர்தல்களாக ஏன் அவங்க இந்த மாற்றம் வரல அப்படின்னா, பிஜேபி பாரதிய ஜனதா கட்சியோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அணி சேர்ந்திருந்தது. அப்போ அது ஒரு மதவாத சக்தி, பாசிச சக்தி என்று தமிழகத்தில் பேசப்பட்டதனுடைய விளைவாக அந்த இடதுசாரி சிந்தனை உள்ள தேசிய காங்கிரஸ் மிக தீவிரமாக களமாடுகிறது. அது இருதுருவ அரசியல். அவங்க அதை தாண்டி இருக்கிற சிறிய கட்சிகள் எல்லோருமே பாஜக எதிர் மனநிலையில் இருக்காங்க. அப்படி எதிர் மனநிலையில் இருந்ததால் அவர்களோடு அணி சேர்ந்திருக்கிற அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாம் கூட்டணி வைத்துக்கொள்ள முடியாது என்கிற நிலைப்பாட்டுக்கு வந்ததுனால தான் நாம் பல முறை பேசியிருக்கோம். மிக குறைந்த அளவிலான இடங்களுக்கு ஒப்புக்கொண்டது என்பது அந்த காரணத்தை பாஜக எதிர்ப்புக்காக தான். அதனால தான் இப்போ 2024 அது முடிஞ்சு போச்சு. 2024 இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலுக்கு முன்னதாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அங்கிருந்து வெளியேறி இனி ஒட்டுமில்லை உறவும் இல்லை என்று தெரிவித்ததால் இங்கே பேரம் பேசுகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு அவங்களுக்கு இருந்தது. அப்புறம் செல்வப்பிரந்தகிய தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவரே சொல்கிறார், காலங்காலமாக நம்ம போய் கையேந்திக்கிட்டு இருக்க முடியாது, அதனால் ஆட்சியில் பங்கு அப்படின்னு. கார்த்தி சிதம்பரம் போன்றவர்கள் இதை தாண்டி இளைஞர் காங்கிரஸ் பொறுப்புல நினைக்கிறேன். மத்திய காங்கிரஸ் திருச்சியில பல மாவட்ட காங்கிரஸ்ல இருந்து தீர்மானம் போடுறாங்க. மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தீர்மானம் போடுறாங்க, இளைஞர் காங்கிரஸ் சாருமே தீர்மானம் போட்டு வர்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, 1980ஆம் ஆண்டு இந்திய தேசிய காங்கிரஸ் இந்திரா காந்தி தலைமையில் இருக்கிற பொழுது அப்போதே கூட்டணி ஆட்சிக்கு ஒப்புக்கொண்டது திராவிட முன்னேற்ற கழகம். 50-50 ஸ்டேட் ஷேரிங் போட்டு ஒப்புக்கொண்டாங்க. இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது ஏன் அவங்க ஒப்புக்கொள்ள மறுக்கிறார்கள் கேளுங்க அப்படின்னு. இப்போ அந்த மனப்போக்கு என்பது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று தாவேகா திரு விஜய் அவர்கள் தீர்மானம் போட்ட உடனே விசிகாவுக்கும் அந்த எண்ணம் வந்துடுது. அவர்களுமே சரி ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அதுக்காக தான் நாங்கள் அரசியல் கட்சி நடத்துகிறோங்கிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. பேசுகிறாங்க. அவர் ஆதவ அர்ஜுனா கருத்துக்கு உடன்பட்டு பல நிர்வாகிகள் அவங்க உள்ளுக்குள்ளேயே பேசிக்கிட்டாங்க. நிர்வாக கமிட்டி கூட்டத்தில் எல்லாமே ஏன் ஒரு வெளியேற்றணும் அப்படிங்கிற மாதிரி. இந்த முதன்மை பொறுப்பிலே இருந்து கொண்டு இது மாதிரி கருத்தை பேசுகிறது இருக்கிற அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு நெருக்கடியை தருகிறது என்பதால் தான் இது. அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமை பெற்று கூட்டணி வலுவாக ஆகும் என்கிற நம்பிக்கை வருகிற பொழுது இவர் பேரம் படியாவிட்டால் இன்னொரு இடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பார்வை இப்போ வந்துருச்சு. ஓகே, அதாவது அவங்களுடைய பேர வலிமை அதிகரிச்சிருக்கு. கூட்டணியுடைய கட்சிகளுக்கு பேர வலிமை அதிகரித்திருக்கு. ஏன்னா அதிமுக பாஜகவோட இல்ல. ஓகே, ஆமாம். அப்போ இதை நாம் பயன்படுத்தி அங்கு அதிகமான இடங்களை கேட்போம் அப்படிங்கிற மாதிரி. ஒருவேளை திமுக தலைமை தராத பட்சத்தில் அதிமுக வந்துருவாங்களா? வருவதற்கான கூடுதல் வாய்ப்பு இருக்கிறது. அது திரு எடப்பாடி வகுக்கிற வியூகம் இந்த கட்சியை ஒன்றுபடுத்தி ஒழுங்குபடுத்தி இதை ஒற்றுமைப்படுத்தி இது வெற்றி பெறக்கூடிய வலிமையான இயக்கம் என்பதை நிரூபித்தால் மட்டுமே எடப்பாடி அவங்க நம்புவாங்க, வாங்குவாங்க. இல்லைன்னா அங்கே ஒரு 2 சீட்டு 3 சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுத்தா போதும்
ஏன்னா வெற்றி முக்கியங்கிற மாதிரி இருந்துருவாங்க. அதை இவர் பயன்படுத்தி கொள்வாரா திரு எடப்பாடி? பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே சார், ரொம்ப நன்றி சார். குறிப்பாக தமிழ்நாடு அரசியல் தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்ப விரிவாக பதில் சொல்லியிருக்கீங்க. உங்கள் அனுபவத்தின் வாயிலாக பல்வேறு எக்ஸாம்பிள் மேற்கோள் காட்டி பல விஷயங்களை ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி துரைகரன். நன்றி.